அம்மா அம்மா எனக்கு கிறிஸ்மஸ்க்கு புது ட்ரெஸ்ஸும் மேடியும் வேணும். அம்மா அம்மா அக்கா சொல்ற மாதிரி எனக்கும் வேணும். நமக்கு தான் அப்பா இல்லைல்ல, அப்பா இருந்தா கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் வாங்கி தருவார்ல. அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும். தங்கச்சி அம்மா கஷ்டப்படுத்தாதீங்க, அம்மால முடிஞ்சா எடுத்து தருவாங்க. மஜோலின் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஜெபினி போன வருஷம் தானே அவங்க அப்பா இறந்து போச்சு. இந்த வருஷம் அவனை யார் வெடி வாங்க கொடுப்பா? எனக்கு ஒரு ஐடியா, நம்ம வெடியிலேருந்து கொஞ்சம் வெடி அவனு எடுத்து கொடுக்குமா? கொடுக்கலாம். மஜோலின் ஹாப்பி கிறிஸ்மஸ். அம்மா வாமனவா, அவங்க எல்லாரும் கிறிஸ்மஸுக்கு புது துணி எடுத்துருக்கேன், போய் பாரு. ஐ ஜாலி தம்பி, வா புது ட்ரெஸ் பார்க்கலாம். அம்மா ட்ரெஸ்ஸு நிறைய இருக்குது. ஆளுக்கு 2 ட்ரெஸ். அம்மா நான் ஒன்று சொல்லுவேன், கோவப்படக்கூடாது. இல்லை மன சொல்லு, கோவப்பட மாட்டேன். பக்கத்து வீட்டு மஜோலி இருக்கான்ல, அவங்க அப்பா கடலில் இறந்து போனாங்க. அது எனக்கு தெரியும் மன சொல்லு. அவனுக்கு இதில் இன்னொரு துணி கொடுக்கட்டுமா? இந்த எண்ணம் உன்னை எப்படி மன வந்தது? பால் சபையில் சொல்லியிருந்தாங்க, இருக்கவங்க இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். பால சபையில் இதெல்லாம் சொல்லி தராங்களா? எங்கள் துணியிலேருந்து ஒரு செட்டு துணி கொடுங்கம்மா. உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கு, வாங்க கொடுக்கலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. பட்டாடைகளும் பட்டாசுகளும் இனிப்புகளும் ஆடம்பர கொண்டாட்டங்களும் மட்டுமே கிறிஸ்து பிறப்பு விழா என்பது அல்ல. மாறாக நம்மிடம் இருப்பதிலிருந்து இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது கிறிஸ்து நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறப்பார். இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்வோம், ஒன்றிணைந்து வாழ்வோம்.